நான் ஒரு பிகினராக இருந்த டைமில் ஒரு நல்ல டயட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா இப்போதைக்குள்ளே என்னோட பாடி ஒரு ஸ்டேஜ் லெவல் கண்டிஷனில் இருந்திருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சீரீஸ் அ ட்ரீம் டு அச்சீவ் மை ட்ரீம் ஃபிசிக் ஆஸ் அ நேச்சுரல் அத்லீட். சரி, ஒரு டயட் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கிறதுலாம் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுல புரோட்டீன், ஃபேட்ஸ், கார்ப்ஸ் இந்த 3 விஷயம் கண்டிப்பாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பரான முறையில் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் சாப்பாடை நீங்கள் மெஷர் பண்ணி சாப்பிட்டே தான் ஆகணும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், எதுக்கடா நம்ம சாப்பாடு அளந்து சாப்பிடணும், ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி நல்லா சாப்பிட்டாலே, வயிறு நிறைய சாப்பிட்டாலே நம்மளுக்கு நல்ல உடம்பு வச்சிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் தப்பாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பாடு அளந்து சாப்பிட்ற டைமில் நம்மளோட மேக்ரோஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிராம் ஆஃப் சிக்கனில் 31 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன், 0 கிராம் ஆஃப் கார்ப்ஸ், அப்புறம் 3.1 கிராம் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்கு. அதுவே ஒரு 100 கிராம் ரைஸில் 3 கிராம் ப்ரோட்டீனும் 31 கிராம் கார்ப்ஸ் அப்புறம் 0.5 கிராம் ஆஃப் ஃபேட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2 ஃபுட் ஐட்டம்ல நான் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லத்தான் தெரியுது. ஒரு சைடில் எனக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, இன்னொரு சைடில் எனக்கு கார்ப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் எனக்கு தெரிய வந்தது எப்படின்னா, நான் அந்த ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட்டதுனால மட்டும்தான் எனக்கு தெரிய வருது. ஸோ இதனால தான் பாடி பில்டர்ஸ் அவங்களோட ஃபுட்டை மெஷர் பண்ணி சாப்பிட்றாங்க. தட் இஸ் இட் ஃபார் திஸ் ஒன். See you guys in the next one.